He was a man of praying. He was a man of obedience. He was a man of preaching. தாமதமின்றி அந்த வார்த்தை நம்ம சிந்திக்க வேண்டிய வார்த்தை. மனம் திரும்பி எனக்கு கொஞ்ச நாள் தான் நீ திருச்சபைக்கு போற நண்புடைய பிள்ளையே, யாருக்காயின ஒருவருக்கு நீ கிறிஸ்து சொல்லி இருக்கிறாயா? உன் நண்பர்களுக்கு இரவெல்லாம் பேசுகிறாய், பகலெல்லாம் பேசுகிறாய். சக நண்பர்கள் ஊழியம் செய்வதற்கு சரியான இடம் இந்தியா. எங்கு பார்த்தாலும் மக்கள் பெருக்கம், எங்கு பார்த்தாலும் ஜனத்தொகை, எங்கு பார்த்தாலும் ஜனங்கள். அன்பான பிள்ளையே, இருள் சூழும் காலம் வரும் முன், நாட்கள் கொடியாய் மாறிடும் முன் காலத்தை ஆதாயம் செய்வோம். நாளைக்கு அவர் இருப்பாரா தெரியாது, நாளைக்கு நான் இருப்பேனா தெரியாது. தாமதமின்றி, டோன்ட் மேக் டிலே. அடுத்த ஒரு வாசல் இருக்கிறேன். அடுத்த ஒரு வார்த்தை அந்த 26ஆம் வசனம். அவன் எருசலேமுக்கு வந்து சிசுவோடு சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவனுடைய ஆசை தெரியுமா? ஜாயின் வித் தி டிசைபிள், சிசுவோடு சேர்ந்து கொள்ள. இன்றைக்கு எத்தனை பேருக்கு அந்த ஆசை என்னுடைய பிள்ளைகளோடு இருக்க வேண்டும்? கொஞ்சம் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். உலகத்துல செலவழிக்கிற நேரங்கள் எவ்வளவு? தேவனோடு செலவழிக்கிற நேரங்கள் எவ்வளவு? தேவனுடைய பிள்ளைகளோடு செலவழிக்கிற நேரம் எவ்வளவு? உலக மக்களோடு செலவழிக்கிற நேரம் எவ்வளவு? மணிக்கணக்கான நண்பரோடு பேசுகிறோம், ஆனால் 5 நிமிடங்கள் ஜெபிக்க முடியவில்லை. அங்கே நேரம் போவதே தெரியவில்லை. இங்க நேரம் போவதே இல்லை. அங்க நேரம் போவதே தெரியல, இங்க நேரம் போகவே இல்லை. 5 நிமிடங்கள் அடிக்கடி கடிகாரத்தை பார்த்து கொள்ளுகிறோம். 5 நிமிடங்கள் ஜெபித்தாலே ஒரு 5 நிமிடங்கள் ஜெபித்தது போல ஒரு நிலைமை. அந்த 50 நிமிடங்கள் 5 நிமிடமாய் மாறி விடுகிறது. இந்த தொலைபேசிகளை சில நேரங்களில 50 நிமிடங்கள் 1 மணி நேரத்துக்கு மேலாக பேசி நண்பருக்கிறார்கள். என் அன்பு சகோதரியை தவறு என்று சொல்லவில்லை சகோதரனே, ஆனால் spend more time with God. Spend more time with God's people. தேவனோடு, தேவ ஜனங்களோடு அதிகமாய் நேரம் செலவழிப்பதை விரும்புங்கள். இந்த வசனம் சொல்லுகிறது, அவன் சீசரோடு சேர்ந்து கொள்ள பார்த்தால். யாரோடு சேர விரும்புறீங்க? பணக்காரரோடு, படித்தவரோடு, ஒரு பிரபலமானவரோடு இணைத்துக் கொள்ள விரும்புகிறோம். இந்த வேதம் சொல்லுகிறது, அந்த குடியானவரோடு அவன் ஒட்டி கொள்ள பார்த்தான். நடந்தது என்ன? பன்றிகள் தின்னுகிற தவிடு கூட கிடைக்கவில்லை. அநேக ஊழியர்களை பார்க்கிறேன். கொஞ்சம் வசதி இருக்கும் போது, பணம் இருக்கும் போது, புகழ் இருக்கும் போது அவளை ஒட்டி கொள்ளுகிறார்கள். அவளுக்கு அது புரியவில்லை, அந்த ஊழியருக்கும். ஆனால் இவர் வசனம் சொல்லுகிறது, எருசலேமுக்கு வந்து சிசுவோடு சேர்ந்து கொள்ள. எத்தனை ஆசை பாருங்கள்! கற்றுக்கொள்ள ஆசை,